வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது அதானி குழுமமும் செபியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 மாசத்துக்கு முன்னால ஜனவரி 2022 ஜனவரி 24ஆம் தேதி ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானி குழுமம் ஒரு பிகெஸ்ட் கால் ஆஃப் கார்ப்பரேட் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுத்தனத்தை இந்த அதானி குழுமம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தரவுகளோட அவங்க வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை மூலமா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல விதமான நிதி முறைகேடுகளில் ஸ்டாக் மேனிப்புலேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதானி குழுமம் ஈடுபட்டிருக்குது. இதனால ஸ்டாக்ஸை ஆர்டிபிஷியலா இன்ஃப்ளேட் பண்ணி இவங்க பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதனால நாட்டுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிட்டாங்க. இது எப்படி இவங்க செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொரீஷியஸ், கேமன் ஐலண்ட்ஸ் போன்ற பல தீவுகளில் ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமா இவர்களுடைய ஸ்டாக்கை இவங்களே வாங்கி அதை மார்க்கெட்ல இன்ஃப்ளேட் பண்ணி இந்த ஸ்டாக்லாம் நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டி கோடிக்கணக்கான ரூபாயை இவங்க வெளிநாடுகள் மூலமா இங்க மீண்டும் முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்தினாங்க. 2 நாள் முன்னால மீண்டும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. நாளைக்கு இந்தியா சம்பந்தமான இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் நியூஸ நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. மீண்டும் அதானி சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் வெளியிட போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் மக்களிடையே கிளம்பியது. அதையொட்டி நேத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த இதே ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா செபி இதை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்களே. இதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? செபியோடைய சேர்பர்சன் மதாபி பூரி புஷ் அப்படிங்கிற அந்த செபியுடைய சேர்பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் தவால் புஷும் அதானியோடைய இந்த ஷெல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸ்ல நேரடியாக 10 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேற எவ்வளவு பேர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா செபி இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஏன் காலம் தாழ்த்துறாங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஆதாரத்தோட பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸோட இமெயில் அக்கௌண்ட்ஸோட எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கிறாங்க. இப்ப புரியுதா ஏன் செபி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, செபில சேர்மனா இருந்த யூகே சிங் அப்படிங்கிற நபர் 2014லயே டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ அதானி குடும்பம் இந்த மாதிரி முறைகேடுல ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு தகவலை ஆதாரத்தோட செபிக்கு கொடுத்தாங்க. இதை தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு டிஆர்ஐ சொல்லிச்சு. ஆனா அப்ப இருந்த யூகே சிங் அதை காலம் தாழ்த்தினாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணல. இன்னைக்கு அதானி குழுமம் என்டிடிவியை விலைக்கு வாங்கினாங்க இல்லையா, அந்த என்டிடிவில ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா இந்த யூகே சிங் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இது போன்ற இரெகுலாரிட்டிஸ் நடக்குதா அப்படிங்கறத ஓவர்சீ பண்றதுக்கு செபி தலைமையில ஒரு போர்டு இருக்கு, ஒரு கார்பரேட் போர்டு. இந்த கார்பரேட் போர்டுல சிரில் ஷ்ராஃப் அப்படிங்கிறவர் ஒரு மெம்பரா இருக்கிறாரு. இந்த சிரில் ஷ்ராஃப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானியுடைய சம்பந்தி. அதானியுடைய மகனுக்கு சிரில் ஷ்ராஃப் மகனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்படி தன்னுடைய ஆட்களையே செபியில வச்சிருக்கிறாரு அதானி. அப்போ உண்மையிலேயே இவங்க நேர்மையானவங்க, நியாயமானவங்களா இருந்தா இப்படி வெளிப்படையாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல தானே இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுக்கு கொண்டு போய் அதானியுடைய ஷெல் கம்பெனில இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? அப்போ அதானி குழுமம் சம்பந்தப்பட்ட இந்த முறைகேடுகளை இன்வெஸ்ட் பண்ணா யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது வெளியில வருங்கிறதுக்காக தான் செபி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இதை காலம் தாழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வச்சிருக்கு. இப்ப இதுக்கு இந்த சங்கி கூட்டம் எப்படி முட்டு கொடுக்க போகுது? போன வாட்டி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்ட பொழுது இந்த சங்கி கூட்டம்லாம் அதானிக்கு ஆதரவா களத்துல இறங்குனாங்க. பாருங்க, இந்தியாவை அவமானப்படுத்துறாங்க,
இந்தியாவுடைய தொழில் அதிபர் 2வது ரிச்சஸ்ட் மேனா இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வைத்திருச்சு, இவங்களுக்கு பொறுக்கல. இந்தியாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பேசி ஒரு கார்ப்பரேட் ஃப்ராட நியாயப்படுத்த முயற்சி பண்ணுச்சு இந்த சங்கி கூட்டம். இன்னைக்கு அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு, ஆட்டோனாமஸா செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு, இங்க இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உடைய பணத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட சேர்பர்சனே இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறைகேடுக்கு தொணை போரிக்காங்க, தெரிஞ்சே செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்த மோடி அரசாங்கம்? இல்ல வழக்கம் போல தேசத்துக்கு எதிராக சதி நடக்குது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து தேசத்துக்கு எதிராகவும் அதானிக்கு எதிராகவும் கூட்டு சதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்த போறாங்களா? சரி, இதெல்லாம் நடக்குது, இதனால நமக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் நானும் எந்த விதத்துல பாதிக்கப்படுறோம், எதுக்காக இதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது மொத்தமா உங்க பணம், என் பணம். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரி கட்டுறோம். இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாம் சேர்ந்து நாம சேமிக்கக்கூடிய பணத்தை, நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை தான் இது போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு லோனா கொடுக்கறாங்க. அப்போ இவங்க ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணி, ஆர்டிபிஷியலா இன்ஃப்ளேட் பண்ணி, தன்னுடைய கம்பெனி ஆஹா ஓஹோன்னு நடக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்ட இருந்து கடனா வாங்கக்கூடியது நம்மளுடைய கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை. இது மட்டும் இல்லாம எல்ஐசி போன்ற பப்ளிக் நிறுவனங்கள்லாம் 75,000 கோடிக்கு மேல இதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட மீண்டும் எல்ஐசி கொண்டு போய் அதானி குழுமத்துல அதானி ஸ்டாக்ஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு இந்த அதானி குழுமங்கள் வாங்கின கடனை திரும்பி கட்டலைன்னா இதை ரைட் ஆஃப் பண்ணும் இந்த அரசாங்கம். ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள் உண்மையாயிடுச்சு. அன்னைக்கே அவர் கேட்டார், செபி ஏன் இதுல காலம் தாழ்த்துது? அப்ப செபிக்கு இதுல நேரடியா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? யாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்னைக்கு செபி செயல்படுது அப்படிங்கிற கேள்விகளை கேட்டாரு. அதற்கான பதில் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. செபியில இருக்கக்கூடியவர்களே இந்த திருத்தனத்துக்கு தொட போயிருக்கிறாங்க, இதுல பங்குதாரர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இது யாருக்கான அரசு? கார்ப்பரேட் கைக்கூலி அரசா இல்லையா? கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக கார்ப்பரேட்டுகளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையா?